ஹாய்ங்க. கழனி சேடை ஓட்டிகிட்ருக்காங்க. சரி தண்ணிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். வந்தா இங்க நம்ம கொக்கண்ணனுங்க இருந்தாங்க. சரி அவங்கள ஒரு விசிட்ட போடுவோன்னு வந்து பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுங்க. அப்படியே கூட்டமாகவே பறக்குறாங்க. எவ்வளோ அழகா இருக்குது. அந்த ஷேடோலாம் தண்ணியில் தெரியறது, அவங்க பறக்கிறது, அதெல்லாம் ரியலில் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஒரு நிம்மதியான வாழ்க்கைனா அது இந்த வாழ்க்கை தாங்க. என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வரும்போது நமக்கே தெரியாமல் ஒரு ஸ்மைல் பண்ணும் பார்த்தீங்களா, அது தாங்க நிம்மதியே. எங்கெங்கெல்லாம் ட்ரக்கு போகுது அங்கங்கெல்லாம் பின்னாடியே போயிட்டு சுற்றிட்டுருப்பாங்க. நான் இந்த பக்கம் வருதுன்னு இந்த பக்கம் வந்து அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. சரி வாங்க ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரியல் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலனாலும் ஒரு ஸ்டோரியாக கேட்டுட்டு போங்க. பட் இது வந்து உங்கள் ரியல் லைஃப்க்கும் யூஸ் ஆகும். ஆனால் இது ஒரு ரியல் ஸ்டோரி. என்னென்னா, ஒரு தாத்தா பாட்டி, அந்த பாட்டி இன்னைய நாள் வரைக்கும் சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்குன்னு சொல்லலாம். இருக்க அந்த ஒரு தாத்தா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் காரணம். ஏன்னா ஒஸ்ட்டு சுச்சுவேஷன்லேயும் ரொம்ப உடம்பு முடியாமல் போன ஒரு சுச்சுவேஷன்லேயும் அந்த தாத்தா கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணி பார்த்துக்கிட்ட ஒரு பர்சன் இப்போ சடனாக இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களால சொல்லி அழவும் முடியல. ஏன்னா அவங்க உடம்பு கண்டிஷன் அப்படி இருக்குது. அவங்களுமே உடம்பு தேறி வந்த ஒரு பர்சன் தான். இப்போது சடனாக அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு பாதி உயிர் போன ஒரு ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்கும். மேபி இருக்கலாம் சொல்ல முடியாது, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் சூஸ் பண்ணுற பார்ட்னர் நல்ல பார்ட்னராக, நல்ல பார்த்துப்பாங்களா, உங்கள் ஒஸ்ட்டு சுச்சுவேஷன்லேயும் கேர் பண்ணுற ஒரு பர்சனா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைஃப் லாங் கூட ட்ராவல் பண்ணுற பர்சன். ஸோ சட்டு புட்டுன்னு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாமல் யோசிங்க, பேசுங்க. பேசினாதான் எதுவாக இருந்தாலும் தீரும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேங்க. மோஸ்ட்லி என்ன தான் பசங்க பேர பசங்கன்னு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுமே அவங்கவுங்க லைஃப்பை பார்க்க போயிடுவாங்க. உங்கள் லைஃப்பை நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் தான் லைஃப் லாங் வாழ முடியும். நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி தாங்க பார்த்துருக்கேன். யாருமே அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க லைஃப் பார்ட்னர் தான் அவங்கவுங்கள டேக் கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சூஸிங் எ ரைட் பர்சன் இன் யுவர் ரைட் லைஃப். இதுதாங்க நான் சொல்ல வரேன். இதை உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஸ்டோரி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. பாய், வரட்டா?